ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு ஈஸி டிப் சேனல் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிச்சன் டிப்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ். ஏன்னா நம்ம மட்டும்தான் அதிக நேரம் கிச்சனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. சொல்லப்போனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சூப்பராகவே சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆகிற மாதிரியான ஒரு டிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில டிப்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்றவங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வகையான டிப்ஸ் இருக்குது. வெறும் கிச்சன் டிப்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கல, நிறைய வகையான டிப்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டிப்ஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம டிப்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு பூஸ்ட் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பூஸ்ட் கொடுக்கும்போது அந்த பூஸ்ட் பாட்டிலில் கடைசியாக கொஞ்சம் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து ரொம்ப அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும், அந்த பவுடர்லாம் ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, எப்படி வந்து ஈஸியாக அதில் இருக்க பவுடர்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு 1/2 கிளாஸ் பால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால் வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பாலில் ஒரு 1/2 கிளாஸ் பால் கொஞ்சம் வெதுன்னு கொஞ்சம் சூடாக இருக்கும். ரொம்ப சூடாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் வெதுப்பான சூடில் அந்த பாட்டிலில் அந்த பாலை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கிளாஸில் ஊற்றினீங்கன்னா அந்த பூஸ்ட் பாட்டில் இருக்கிற மொத்த பூஸ்ட்டும் உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ரெண்டாவது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுறதை பற்றி ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டிப் தான் இது. கொத்தமல்லி வந்து நம்ம எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அந்த வேர் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ வேரோடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அழுகிடும். ஸோ வேர் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில், ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், உங்களுக்கு வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கொத்தமல்லியை வச்சுக்கோங்க. சப்போஸ் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நியூஸ் பேப்பர் எப்படி இருந்தாலும் இருக்கும். ஸோ அந்த நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி இலைகளை வச்சுட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பரோ இந்த டிஷ்யூ பேப்பரோ வச்சு மூடிட்டு அந்த பாக்ஸை கண்டெய்னரை மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கொத்தமல்லி கெடாமல் அழுகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கொத்தமல்லியில் அந்த வேறு பகுதியெல்லாம் கட் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து குட்டி குட்டியான அந்த காம்பு பகுதியும் இருக்கும். ஸோ அந்த காம்பு பகுதியும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காம்பு பகுதிகளையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வேறு கிட்ட கிள்ளி வச்சுக்கோங்க. ஸோ கிள்ளி அதே மாதிரி அந்த பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் துவையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தக்காளி வந்து சீப்பாக கிடைக்கும்போது நம்ம நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ இருக்க லாக்டவுனுக்கு வந்து நம்ம நிறையாவே ஃப்ரிட்ஜில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா வெஜிடபிள்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அந்த தக்காளியும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள் அது அழுகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் அழுகாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸில் தக்காளிக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. காட்டன் கிளாத் ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கு மேலே அது உள்ள தக்காளி போட்டுருங்க. ஸோ அந்த தக்காளி போட்டுட்டு அந்த கிளாத்தை அப்படியே மூடி வச்சுட்டு அந்த பாக்ஸை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் உங்களுக்கு தக்காளி வந்து அந்த அழுகி போகாது, அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வராது. சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சியை வந்து வாங்கிட்டு வந்து வைப்போம், ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், பாக்ஸில் பிடிச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், கருப்பாயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரீங்களா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இஞ்சியும் நீங்கள் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இஞ்சி வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த இஞ்சி 2 மாதம் வரைக்கும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். தோல் சீவிட்டு தான் இஞ்சியை உள்ளே வைக்கணும், தோலெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி உங்களுக்கு ரொம்ப நாள் வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வருவோம். ஒரு சில சமயத்தில் நிறையவே எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம என்ன தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது கொஞ்சம் நல்லா கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எப்படி ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிப்
டிப்பில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த டிப்பையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எலுமிச்சைப்பழம் அந்த லெமன் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜூஸை எடுத்து நீங்கள் ட்ரேயில், அதாவது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இருக்கணுன்னே அந்த ட்ரேயில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாதம் 2 மாதம் ஆனாலும் அந்த எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து அந்த ட்ரேயில் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணும்னாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸ் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த எலுமிச்சை ஜூஸ் எடுத்துகிட்டு இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்கின்னை வந்து தூக்கி போடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்கின்னை வச்சு நிறையவே பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நமக்கு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வர அந்த ஒரு மாதிரி கெட்ட வாடை வர இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கும். குக்கரில் வந்து கருப்பாக அந்த இதுவாக இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த குக்கரை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த எலுமிச்சைப்பழத்தோல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அவன் வச்சுருக்கோம் அப்படின்னா அவனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு அந்த எலுமிச்சைப்பழோடைய தோலை போட்டுட்டு நீங்கள் உள்ளே ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக ஸ்டீம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அதை தொடச்சிங்கன்னா அந்த அவன் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ அந்த தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம ஷிங்கை கூட, அந்த ஸ்டீல் ஷிங்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷிங்கை கூட நம்ம அதை வச்சு க்ளீன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அரிசியில் பருப்புலலாம் வண்டு வந்துடும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அரிசியிலலாம் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2-3 டிப் இருக்குது இதுக்கு, சரிங்களா. நான் உங்களுக்கு எது வந்து உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் நீங்கள் அந்த அரிசி டப்பாவில் வேப்பிலை இருக்கு இல்லைங்களா, ஸோ ஒரு வேப்பிலையே ஒரு காட்டன் கிளாத், ஒரு மெலிசான காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் வேப்பிலையை உருவி அதில் போட்டுங்க, அந்த இலைகளை உருவி போட்டு அதை கட்டிட்டு நீங்கள் அந்த அரிசி டப்பாவில் போட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு பூச்சி புழு எதுவுமே வராது, வண்டு கிண்டு எதுவுமே வராது. அதுவும் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வசம்பு இருக்குது இல்லைங்களா, ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த வசம்பை நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சாலும் உங்களுக்கு பூச்சி புழு எதுவுமே வராது. அதே மாதிரி பருப்பு ஸ்டோர் பண்ணும்போது பருப்பில் நீங்கள் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வச்சுக்கலாம். ஸோ எப்படியோ நம்ம வந்து பருப்பை யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த துவரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் இருக்கும்போது அதில் கொஞ்சம் பருப்பு நீங்கள் அதை உப்பை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சுக்கலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேஸ் கிட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாஷர் இருக்கு இல்லைங்களா, குக்கருடைய வாஷர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வாஷர்லாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது எப்போவுமே ஸ்டிஃபாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் தொடச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இறுக்கமாகிடும், உங்களுக்கு லூஸ் ஆகவே ஆகாது. அந்த கேஸ் கிட்ட, அதாவது அந்த வாஷர் மட்டும், குக்கருடைய வாஷர் மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாக மிக்சிக்கு யூஸ் பண்ணுற அந்த வாஷர் கூட நம்ம அதில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு லூஸ் ஆகவே ஆகாது, எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவை எல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா வண்டு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரவையில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு, ரவையில் அந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கின உடனே வறுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த புழு பூச்சி எதுவுமே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவசரமாக வந்து சென்னா செய்யணும். இப்போ வந்து ஆனால் நான் வந்து வேக வைக்கல, சென்னா வேக வைக்கல அப்படின்ற ஒரு இதில் செய்யணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இது என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. நம்ம வந்து எப்போவுமே வாங்குவோம் இல்லையா, பட்டாணி இந்த இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, சென்னெல்லாம் வாங்குவோம், ப்ரொவிஷன்லேருந்து வாங்கும்போது வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி நீங்கள் அதை வேக வச்சு ஒரு பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஸோ 1 மந்த் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். திடீர்னு நீங்கள் எங்கேயோ வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு உடனே நீங்கள் சென்னா செஞ்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவங்க ரொம்பவே செஞ்சு எனக்குலாம் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, அப்போதைக்கு அப்போயே நம்ம சமைக்கிற மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பூண்டை ஈஸியாக தோல் உரிக்கிறது எப்படின்றத சொல்ல போகிறேன். கொஞ்சமாக லைட்டாக வெதுன்னு சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெதுப்பான சுடு தண்ணியில் இந்த பூண்டு பற்களை உரித்து அதில் போட்டுருங்க, தோலோடு போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து அதை எடுத்துகிட்டு உரிச்சிங்கன்னா சூப்பராக அந்த தோல் தனியாக வந்துடும். உங்களுக்கு கைக்கும் வேலை அதிகமாக இருக்காது, ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இதையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூரிக்கு மசாலா செய்வோம் இல்லைங்களா? எப்போவுமே மசாலா அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு வச்சு தான் மசாலா பண்ணுவோம். ஆனால் உருளைக்கிழங்கே போடாமல் மசாலா பண்ணலாம். நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு பூரிக்கு மசாலாவுக்கு என்ன பண்ணுவோம், பூரி மசாலாவுக்கு எப்படி பண்ணுவோமோ ஸோ அதே ப்ரிப்பரேஷன் தான் எல்லாமே அப்படியே பண்ணுங்கள். உருளைக்கிழங்குக்கு பதில் நம்ம பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலையை பொடி பண்ணி அதில் போட்டுருங்க. அப்படியே நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒரு துளி கூட டேஸ்ட்டு தெரியாது. சுத்தமாக அந்த டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க. நான் இதில் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணதான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பதிலாக கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொட்டுக்கடலையை தூள் பண்ணி போடுங்க. இந்த டிப் நிறைய பேருக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோன் வந்து கையில் வச்சுருப்போம். திடீர்னு தண்ணியில் நவறி விழுந்துடும், இல்லை தண்ணியில் வந்து வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அரிசி ட்ரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அரிசி ட்ரம் உள்ள நீங்கள் அந்த செல்ஃபோனை வச்சுருங்க. செல்ஃபோனை உள்ளே வச்சுட்டு அந்த அரிசி மேலே உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா 2-3 மணி நேரம் எடுக்காமல் அப்படியே உள்ளே விட்டுறீங்கன்னா அந்த அரிசி வந்து அதில் உள்ள தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு பழைய மாதிரி அந்த ஃபோன் வந்துடும். நீங்கள் கடையில் கொடுத்து ரிப்பேர் பண்ணுற அளவுக்குலாம் கூட போகாது. உடனே அரிசி ட்ரம்மில் போட்டிங்கன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகும். என் ஃப்ரெண்டு போட்டுட்டு அவங்க யூஸ் பண்ண டிப்பை தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த டிப்பை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம் இல்லைங்களா, ஸோ பால் கொடுக்கும்போது அர்ஜெண்ட்டாக வெளியே போகணும், உடனே பால் கொடுக்கணும் அப்படின்னும்போது ரொம்ப கொதிக்க இருக்கும். ஸோ அதை ஆற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒன்று ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஆற்றுவோம். ஸோ அந்த மாதிரியும் மாற்றலாம். அப்படி இல்லை உடனே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா ஒரு நல்ல குழியான பிளேட் எடுத்துக்கோங்க. பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. சாப்பாடு பிளேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பிளேட்டில் பாலை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி இது பண்ணிங்கன்னா ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னா 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஆறிடும், நல்லா சில்லுன்னு ஆகிடும். ஸோ நான் இந்த டிப்பெல்லாம் அதிக வாட்டி ஃபாலோ பண்ணியிருக்கேன். எங்கேயாவது வெளியே போகணும் அர்ஜென்ட்டு அப்படின்னா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தவா அந்த பேன்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த பேன்லலாம் ஆயில் இருக்கும். நம்ம வந்து நார் போட்டு தேய்க்கக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது இது வச்சு லிக்விட் வச்சு தேய்ப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதை விடவும் நம்ம கொஞ்சம் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ அந்த இடத்துல போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ வச்சுட்டு அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க, சோப் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக புதுசு மாதிரியே வந்துடும். அந்த எண்ணெய் கரை சுத்தமாக இருக்காது. பலன்னு சூப்பராக புதுசு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழைக்காலம் அப்படின்றதுனால நிறையவே எல்லார் வீட்லேயும் கொசு தொல்லை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொசு தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இந்த கடையில் கிடைக்கும் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேப்ப எண்ணெயை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. கருப்பரம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேப்ப எண்ணெயும் ப்ளஸ் கருப்பரம் தூள் பண்ணி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்கில் அந்த எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வச்சிங்கன்னா அந்த எரிய அந்த திரி எரிய அந்த ரூம் ஃபுல்லாகவே 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த இருக்கிற கொசு எல்லாமே பறந்து போயிடும். ஸோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பல்லி தொல்லை இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பல்லி அதிகமாக இருக்குது அப்படின்னா நான் ஒரு 2 டிப் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் பல்லி இருக்கவே இருக்காது, இருந்தாலும் முடிப்பிடும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லி போகிறதுக்கு நீங்கள் செவத்தில் வந்து பல்லி ஓடுது அப்படின்னா நீங்கள் மயில் இறக்க இருக்கு இல்லைங்களா, ஸோ கடையிலேயே விற்கும். அந்த மயில் இறக்க வாங்கிட்டு வந்து எந்த இடத்துல அதிகமாக பல்லி வருதோ அந்த இடத்துல நீங்கள் அதை ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிடலாம். இது ஒரு டிப்பு. இன்னொரு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிகாரம் இருக்குது இல்லைங்களா, நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், படிகாரம்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ அந்த படிகாரமும் கற்பூரமும் 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிட்டு உங்களுக்கு கிச்சன்லேயோ எங்கேயாவது நீங்கள் நடக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணிங்க. அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக பல்லி வரவே வராது. இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்டியை வந்து சமைக்கும் போதே எடுத்து அப்படியே கீழே வச்சுருவோம் இல்லைங்களா, ஸோ அப்படி கீழே வைக்கும்போது நமக்கு டபுள் வேலையாகும். ஒன்று அந்த டேபிளையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுவும் கரண்டியும் வந்து ஹைஜீனாக இருக்காது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு மேலே கரண்டியை வச்சிட்டிங்கன்னா நம்ம என்ன கலர்னாலும் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. சாப்பாடு கரண்டினாலும் சரி, குழம்பு கரண்டியாக இருந்தாலும் சரி, அந்த பிளேட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். அந்த இடமும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.
அடுத்தது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மாவு வந்து ஒரு 2-3 நாள் கழித்து புளிச்சிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி புளிச்ச மாவை வந்து ஊற்றும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரவை ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ரவைக்கு பதிலாக ரவை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த ரவை ஊற்றினாலே அந்த இது தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காவை துருவி போட்டுக்கலாம். தேங்காவை துருவி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவல் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை அவல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வெள்ளை அவலை கூட நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து காஃபி தூளோ இல்லை மிளகாத்தூளோ அதில் பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பேக்கெட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு மீதி அப்படியே வைப்போம். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா கிளிப்பு போட்டு வைப்பாங்க, ஒரு சில நேரத்தில் அதை ரப்பர் பேண்டு போட்டு வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நைஃப் இருக்குது, எப்படியும் எல்லார் வீட்டிலையும் ஒரு நைஃப் இருக்கும், கத்தி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த கத்தியை ஸ்டவ்வில் கொஞ்சம் காமிச்சிடுங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த கத்தியை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் அந்த கவர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த கவருக்கு உங்களுக்கு எது வரைக்கும் மடிக்க போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா ஹீட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கத்தியை சுட வச்சுருக்கீங்களே அந்த கத்தியை எடுத்து அது மேலே வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே உங்களுக்கு ஒட்டிக்கும். அந்த கவர் ரெண்டுமே ஒட்டிக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை நீங்கள் கட் பண்ணி மறுபடியும் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கத்தியை ஷார்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக கத்தியை ஷார்ப் பண்ணலாம். எல்லார் வீட்லேயும் வந்து செராமிக் கப்பு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த செராமிக் கப்புடைய பேக் சைடில் பின்பக்கத்தில் வச்சுட்டு கத்தியை 2 பக்கமும் நல்லாவே கொஞ்சம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாகிடும். நம்ம எப்படி வந்து கத்தி வந்து அந்த கல்லில் வச்சு தேய்ப்பாங்களோ அந்த மாதிரி ஷார்ப்பாகும். இதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ மழை காலம் அப்படின்றதுனால தீப்பெட்டிலாம் வந்து நமுத்து போயிடும். ஒரு மாதிரி வந்து சீக்கிரமாக வத்தி குச்சி வந்து நம்ம பற்ற வச்சா எரியாது, அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே அதில் ஒரு சாக் பீஸை போட்டு வச்சுருங்க. ஸோ சாக் பீஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கும், ஈரப்பதத்தையும் இருந்தாலும் எடுத்துடும். ஸோ இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மெலன்லாம் வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம பெருசாக இருக்கும், கட் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு சாப்பிட்லாம், இல்லை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஷீட்டை அந்த வாட்டர்மெலன் மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சு நீங்கள் எடுத்தாலும் அப்போ கட் பண்ண மாதிரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம், திடீர்னு கை தவறி நம்மளுடைய கையிலேருந்து எண்ணெய் கீழே கொட்டிட்டோம். ஸோ அந்த மாதிரி கொட்டும்போது துணி வச்சு தொடச்சோன்னா அது இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம வேலையை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாவில் ஏதாச்சும் ஒன்று அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எண்ணெய் பட்ட கரையும் இருக்காது, எண்ணெய் பட்ட மாதிரியும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா சூப்பராக அந்த இடம் பளிச்சுன்னு ஆகிடும். எண்ணெய் பட்டு நம்ம வந்து துணியை வச்சு துடைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது டிப் வேணும்னாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸில் உங்களுக்கு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். வேறு எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் அதை சொல்கிறேன். வேறு ஒரு நல்ல டிப்ஸுடன் மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லாவண்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.